வெல்கம் டு மை சேனல் QC வெல்டிங் இன்ஸ்பெக்டர் தமிழ். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் அடிக்கடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, போன வீடியோவோட கண்டினியூஷன் தான் இது. அந்த ஃபீல்டு வெல்டிங் இன்ஸ்பெக்ஷன் அதில் வரக்கூடிய ஒரு வகையான பார்ட்டு தான் இதுவும். இதில் வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, calibration, கன்சியூமபிள்ஸ், அப்புறம் ப்ரீஹீட், இந்த மூணை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக வந்து போன வீடியோவில் வந்து வெல்டர் ஐடி எப்படி செக் பண்ணுறது, ஒரு வெல்டரை வந்து எப்படி அலோவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபுல்லாக வந்து அதில் பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம பண்ணக்கூடிய வேலை என்ன அப்படின்னா வந்து, வெல்டிங் மிஷின் வந்து கெலிப்ரேஷன் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கிறணும். கெலிப்ரேஷன் அப்படிங்கிறது எல்லா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குமே பண்ணக்கூடியது தான். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத வந்து அதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கேரண்டி தான் வந்து கெலிப்ரேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த வேலையை வந்து பார்த்துக்குறாங்க. அவங்க வந்து மிஷினை வந்து கெலிப்ரேஷன் பண்ணோட அதுக்கு வந்து கெலிப்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அது போக அந்த மெஷின்லேயே வந்து மெஷின் கெலிப்ரேட்டட் அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கர் வந்து அதில் வந்து அட்டாச் பண்ணிடுவாங்க. மிஷின் வந்து கெலிப்ரேஷன் பண்ணாமல் வந்து அதை அலோவ் பண்ணக்கூடாது வெல்டிங் அடிக்கிறதுக்கு. ஏன்னா இதனால் வந்து ஷார்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, வேறு ஏதாச்சும் ஒரு பாதிப்புகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து வெல்டிங் கன்சியூமபிள்ஸ். வெல்டிங் கன்சியூமபிள்ஸ் அப்படின்னா, இப்போ டிக் வெல்டிங் அப்படின்னா ஃபில்லர் ஒயர் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே SMAW ப்ராசஸ் அப்படின்னா அதை வந்து எலக்ட்ரோட் அப்படின்னு சொல்கிறோம். இதோட அப்பியரன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். இப்போ சில எலக்ட்ரோட்ஸ்லாம் வந்து அதில் இருக்கிற அந்த ஃப்ளக்ஸ்னால் வந்து உதிர்ந்துருக்கும். அதெல்லாம் யூஸ் பண்ணால் வந்து நிறைய டிஃபெக்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து அலோவ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வந்து டிக் வெல்டிங்கில் வந்து அதோட கன்சியூமபிளும் கரெக்டாக இருக்குதா, அது அதற்கான கன்சியூமபிள் தானா அப்படிங்கிறதையும் வந்து வெரிஃபை பண்ணிக்கிறணும். அதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு தான் வந்து அந்த எலக்ட்ரோடை வந்து இஷ்யூ பண்ணணும். பொதுவாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு வெல்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வெல்டிங் ஸ்டோர் ஒன்று இருக்கும். அந்த ஸ்டோரில் போய் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு வெல்டருக்கும் வந்து நம்ம தான் வந்து இஷ்யூ பண்ணணும், எலக்ட்ரோடை வந்து இஷ்யூ பண்ணணும். இஷ்யூ பண்ணால் மட்டும்தான் அந்த வெல்டர் கைக்கு வந்து அந்த எலக்ட்ரோடு வந்து போகும். அப்படி கன்சியூமரோட அப்பியரன்ஸ் வந்து ஓகே அப்படின்னா வந்து அடுத்து வந்து ஒருவேளை அங்கே வந்து 7018 அப்படின்னு சொல்கிற அந்த லோ கார்பன் ஸ்டீல் எலக்ட்ரோட்ஸ், அந்த எலக்ட்ரோட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து அதை ட்ரை பண்ணுற மாதிரியோ பேக் பண்ணுற மாதிரியோ அல்லது அதை ஹோல்டு பண்ணுற மாதிரியோ சில அவன்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு அவனும் வந்து கெலிப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. அதுவும் கெலிப்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ண முடியும். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு தான் வந்து அதுக்குள்ளே அந்த அவன் உள்ள வந்து நம்ம இந்த கன்சியூமபிளே வந்து உள்ளே வைக்க முடியும். அது இல்லாமல் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இந்த எலக்ட்ரோடை வந்து எவ்வளோ நேரம் வந்து ஹீட் பண்ணணும், அதுக்கு என்ன டெம்பரேச்சர் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து மேனுஃபேக்சரர் ரெக்கமெண்டேஷன் தான். வாங்கக்கூடிய அந்த எலக்ட்ரோடு கம்பெனிலேருந்து அதுக்கு வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுவாங்க. அதை தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அடுத்து வந்து ப்ரீஹீட் வந்து இந்த குறிப்பிட்ட அந்த ஜாயிண்ட்டுக்கு வந்து தேவைப்படுதா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம WPS வச்சு தான் வந்து தெரிஞ்சுக்கிற முடியும். ப்ரீஹீட் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக ப்ரீஹீட் கொடுக்கணும். ப்ரீஹீட் தேவைப்படலைன்னா கண்டிப்பாக ப்ரீஹீட் வந்து கொடுக்கக்கூடாது. இதில் எதையாச்சும் மாற்றி பண்ணால் கூட அதில் வந்து கிராக் வந்துடும், கண்டிப்பாக கிராக் வந்துடும். ஒரு வேளை வந்து ப்ரீஹீட் தேவைப்படுது, ஒரு 250 டிகிரி செல்சியஸ் வந்து அதுக்கு ப்ரீஹீட் தேவைப்படுது அப்படின்னா இதை வந்து தனிப்பட்ட முறையில் இண்டக்ஷன் ஹீட்டர் வச்சு அதில் வந்து ஹீட் பண்ணுவாங்க. அது வந்து நம்ம எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோமோ அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஆள் வராது. இது தனியாக வந்து ஒரு NDT சப்கான்ட்ராக்டர் தான் வந்து வருவாப்பில். அதாவது அந்த PTMT RTUT அதுக்கு வரக்கூடிய கம்பெனி மாதிரி இது ஒரு கம்பெனி இருக்கும், இல்லை அதே கம்பெனியில் இருந்து கூட வருவாங்க. அவங்கள்ட்ட வந்து அந்த அப்ரூவலை வந்து செக் பண்ணணும். அப்ரூவல்னால் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நான் வந்து சவுதி அரம்கோ அப்ரூவல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து சொல்லியிருப்பேன், இந்த டெக்னீஷியனை வந்து தனிப்பட்ட முறையில் வந்து இன்டர்வியூ எடுத்து ஒரு அப்ரூவல் கொடுத்துருப்பாங்க. இவர் உண்மையிலேயே நல்ல ஒரு நாலேஜ் உள்ள ஆள் தான், இவர் கரெக்டாக பண்ணிடுவார் அப்படின்னு. அந்த அப்ரூவலை செக் பண்ணிவிட்டு தான் வந்து அவரை வந்து அலோவ் பண்ணணும். அதுபோக அவங்க வச்சுருக்கிற அந்த மிஷின் இருக்கு இல்லையா, அந்த ஹீட் ட்ரீட்மெண்ட் மிஷின், அதுவும் வந்து கெலிப்ரேஷன் பண்ணியிருக்கணும். அந்த சர்டிஃபிகேட்டையும் வந்து நம்ம செக் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ஸ்லைடில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு சாம்பிள் WPS தான். இது வந்து ஒரு கார்பன் சீலோட WPS. கார்பன் சீலுக்கு பெரும்பாலான கம்மியான திக்னஸ் உள்ள மெட்டீரியலுக்கு வந்து ப்ரீஹீட்லாம் வந்து தேவைப்படாது. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீஹீட் டெம்பரேச்சர் 10 டிகிரி செல்சியஸ் மினிமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஏரியாவில் பொதுவாக வந்து வெயில் வந்து ஒரு 25, 35, 45 அந்த ரேஞ்சில் அடிக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 டிகிரி செல்சியஸுக்கு இது வந்தது கிடையாது. அப்படி ஒரு வேளை வந்துருச்சு, 10 டிகிரியை கீழே இறங்கிருச்சு அப்படின்னா அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் பேஸ் மெட்டல் டெம்பரேச்சர் பிலோ 5 டிகிரி செல்சியஸ் ப்ரீஹீட் அப் டு 50 டிகிரி செல்சியஸ் மினிமம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
அதாவது ஒரு சில நாடுகளில் வந்து 5 டிகிரி செல்சியஸுக்கு கீழேயும் வந்து டெம்பரேச்சர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஓப்பன் ஃப்ளேம் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்ச்சை வச்சு அதுக்கு வந்து ஹீட்டு கொடுப்பாங்க. அது வந்து 50 டிகிரியை வந்து ரீச் பண்ணணும். 50 டிகிரியை வந்து அது ரீச் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து வெல்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பட் மினிமம் வந்து 10 டிகிரி செல்சியஸ் வந்து அதில் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வெல்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். பட் இதே ஒரு வேளை வந்து இந்த இடத்துல ப்ரீஹீட் வந்து ஒரு 150 டிகிரி செல்சியஸ் அல்லது 200 250 அந்த ரேஞ்சில் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஓப்பன் ஃப்ளேம் மெத்தட் வந்து யூஸ் பண்ண முடியாது. இண்டக்ஷன் ஹீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடு தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஸ்லைடில் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் வந்து ஹீட்டிங் பேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஹீட்டிங் பேண்ட், சோக்கிங் பேண்ட் இந்த மாதிரி 2 லேயர் வந்து வரும். அதில் இது வந்து ஒரு செராமிக் பேடால் வந்து ரெடி பண்ணுறாங்க. இந்த செராமிக் பேடை வந்து ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த பைப்பில் நம்ம வந்து ப்ரீஹீட் கொடுக்க போகிறோமோ அந்த பைப்பில் வந்து தெர்மோகப்பிள்ஸ் வந்து அட்டாச் பண்ணுவாங்க. தெர்மோகப்பிள்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒயர் மாதிரி இருக்கும். அதில் வந்து நிறைய டைப் இருக்குது. அது வந்து ஒவ்வொரு டைப்பும் ஒவ்வொரு கலர் கோடிங் இருக்கும். அதுக்கு வந்து ஒவ்வொரு டெம்பரேச்சரை வந்து அதோட கெப்பாசிட்டியை வந்து அதோட டெம்பரேச்சர் வச்சு தான் அதோட கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த தெர்மோகப்பிள்ஸ் பொறுத்த வரைக்கும் இது தனிப்பட்ட முறையில் ஒரு சார்ட் ஒன்று இருக்கும். அது வந்து ஒன்றுக்கும் ஒவ்வொரு டெம்பரேச்சர் இருக்கனால நம்மளுக்கு தேவையான டெம்பரேச்சர் என்னவோ அந்த தெர்மோகப்பில் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்லைடில் பார்க்குற மாதிரி தான் இந்த தெர்மோகப்பில் வந்து பைப்பில் வந்து அட்டாச் பண்ணுறாங்க. இதை அட்டாச் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அந்த ஹீட்டிங் பேண்டு, சோக்கிங் பேண்டு அது மேலே வந்து அப்படியே சுற்றி இன்சுலேட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அது மேலே வந்து ஒரு கிளாஸ் வூல் மெட்டீரியலில் ரெடி பண்ண ஒரு இன்சுலேஷன் அது ஒன்று கொடுத்துட்றாங்க. ஏன்னா இந்த செராமிக் பேரில் இருந்து ஹீட் வந்து அதிகமாக வெளியாகும். ஸோ அது வெல்டர் கையிலையோ அல்லது யாராவது பக்கத்தில் ஏதாவது நின்றாங்கன்னா அவன் கையிலேயே பட்டு சின்ன பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த பேண்டு வந்து மேலே இன்சுலேட் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த ஸ்லைடில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் வந்து தெர்மோகப்பிள் சார்ட்டு. என்னென்ன டைப்பான தெர்மோகப்பிளுக்கு என்னென்ன டெம்பரேச்சர் ரேஞ்ச் இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி TJE, KN, RSB இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் பெரும்பாலும் வந்து யூஸ் பண்ணக்கூடியது வந்து K தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணதும் அந்த K டைப் தெர்மோகப்பிள் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இந்த தெர்மோகப்பிளை வந்து எப்படி அட்டாச் பண்ணுறது, எத்தனை தெர்மோகப்பிள்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா பைப்போட டயாமீட்டரை பொறுத்து தெர்மோகப்பிள் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து அதிகமாகும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ ஒரு 2 இன்ச்சுக்கு கீழே உள்ள பைப்புனா ஒரு தெர்மோகப்பிள் போதும். இதே 2 இன்ச்சுக்கு மேலே போயிடுச்சு, 2 இன்ச்சிலேருந்து ஒரு 10 இன்ச்சு பைப் இருக்குன்னா 2 தெர்மோகப்பிள்ஸ். இதுவே 10 இன்ச்சை தாண்டிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க. அதுக்கு 3 தெர்மோகப்பிள் தேவைப்படும். அந்த லிமிட்டை தாண்டினதுக்கப்புறம் எவ்ரி ஒரு 15, 16 அல்லது 10 இன்ச் இந்த மாதிரி கூடிக்கிட்டே போகுதுன்னா தெர்மோகப்பிள் ரெக்குவயர்மெண்ட்ஸும் வந்து கூடிக்கிட்டே போகும். இந்த தெர்மோகப்பிள்ஸ் அட்டாச் பண்ணக்கூடிய லொக்கேஷன் எப்படி இருக்கணும்னா இந்த ஸ்லைடில் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி தான் 12 o'clock, 6 o'clock, 3 o'clock, 9 o'clock அந்த பொசிஷனில் தான் வந்து பண்ணுவாங்க. இப்போ ஒரு தெர்மோகப்பிள் அப்படின்னா 12 o'clockல வைக்கிறாங்க அப்படின்னா இப்போ 2 தெர்மோகப்பிள் தேவைப்படுதுன்னா 12 o'clockல ஒன்று, 6 o'clock லொக்கேஷனில் ஒன்று, அப்புறம் 3 o'clock, 6 o'clock இந்த மாதிரி அது எத்தனை தேவைப்படுதோ அதை வந்து இந்த மெத்தடில் தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஒன்ஸ் நம்மளுக்கு அந்த தேவையான ப்ரீஹீட் வந்து ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து இப்போ இந்த ஸ்லைடில் பார்த்துட்டு இருக்க மாதிரி டிஜிட்டல் பைரோமீட்டர் யூஸ் பண்ணி அதோட டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். இது பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் இப்போ ரீசெண்டாக எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க. சூப்பர் மார்க்கெட்டு, மால் எல்லா இடத்துலையும் இந்த COVID-19 டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. பட் இதுக்கு முன்னாடி வந்து ப்ரொஃபஷனலாக வந்து வெல்டிங்லாம் வந்து இதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னும் சில இடங்களில் வந்து இந்த டெம்பரேச்சர்லாம் வந்து செக் பண்ணுறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது போக தெர்மோ கிரேயான்ஸ், இந்த தெர்மோ சாக் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கிரேயான்ஸ் வச்சு வந்து செக் பண்ணால் அது ஒரு சாக் பீஸ் மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து ஒரு கலர் கோடிங் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது ஹீட் அப்ளை ஆன இடத்துல அதை வந்து நம்ம தேய்ச்சி பார்த்தோம் அப்படின்னா அதோட கலர் வந்து மாறும். அது என்ன கலர் மாறுதோ அதுக்குன்னு ஒரு டெம்பரேச்சர் அது ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் இந்த டிஜிட்டல் பைரோமீட்டர் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு மெத்தடு. ஈஸியாக வந்து நம்ம டெம்பரேச்சரை வந்து ரீச் பண்ணிட்டோமா அப்படிங்கிறத வந்து இதில் கணிச்சிடலாம். பட் இது வந்து இந்த டிஜிட்டல் பைரோமீட்டர் அப்படிங்கிறது வந்து ஓப்பன் ஃப்ளேம் மெத்தடுக்கு வந்து ஓகே. பட் இண்டக்ஷன் ப்ரீஹீட்டரில் வந்து நம்ம ஹீட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா இது மட்டும் வந்து பத்தாது. ஏன்னா நம்ம ஹீட் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கான ஒரு ப்ரூஃப் தேவை அப்படின்னா இந்த ஸ்லைடில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து டெம்பரேச்சர் சார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அந்த ஹீட் ட்ரீட்மெண்ட் மிஷின் உள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு சார்ட்டு தான். இது தனியாக இருக்கும்.
இந்த சேட் ரெக்கார்டர் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். எத்தனை மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, எத்தனை தெர்மோகப்பிள் கொடுத்தாங்க, எத்தனை டிகிரி டெம்பரேச்சர் போச்சு, எத்தனை மணிக்கு எல்லாம் முடிஞ்சது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து இதில் இருக்கும். ஏன்னா கிளையண்ட்டிட்ட வந்து நம்ம வெல்டிங் அடித்து முடிச்சிட்டோம், ப்ரீஹீட்லாம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சப்மிட் பண்ணாலும் இதுதான் வந்து ப்ரூஃப், ஒரிஜினல் ப்ரூஃபே இதுதான். இது இல்லைன்னா வந்து நம்ம ப்ரீஹீட் கொடுக்கவே இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இந்த சேட் ரெக்கார்டர் வந்து ரொம்ப முக்கியம். இந்த சேட் வந்து ரன்னிங் ஆகிட்டு இருக்கும்போதே வந்து QA/QC வந்து அதில் சைன் பண்ணிடுவாப்புல அந்த சேட்டில். அதுதான் கடைசியாக போட்டிருக்கேன், மேக் ஷூர் சேட் ஷுட் பி சைன்டு பை இன்ஸ்பெக்டர். அது கிளையண்ட்டாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருமே சைன் பண்ணதில்லை. ஏன்னா எல்லாருமே அதை வந்து விட்னஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் தான் இது. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம், இந்த ப்ரீஹீட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சேட் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். இதை வந்து நம்ம ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும்போது இதையும் சேர்த்து சப்மிட் பண்ணால் தான் ப்ரீஹீட் பண்ணதுக்கான ஒரு ஒரு ப்ரூஃபே வந்து இதில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. அடுத்த வீடியோவில் வந்து டியூரிங் வெல்டிங் இன்ஸ்பெக்ஷனில் என்னென்னலாம் செக் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.